வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். இது வீக் 9 ரிவ்யூ. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம சம்யுக்தா இல்லைனா சனம் ரெண்டு பேரும் வந்து லீஸ்ட் ஓட்டில் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆரியை வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால எல்லோருடைய வெறுப்புக்கும் ஆளான சம்யுக்தா கடைசியாக வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. இனி இந்த வாரம் பார்ப்போம் வீக் 9 பற்றி. ஃபஸ்ட்டு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா பால் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கேப்டன்ஷிப்கான டாஸ்க்கு இந்த பாலா, ரமேஷ், ரம்யா 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பால்ஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கலர்ஸை மட்டும்தான் எடுத்து வெளியே எடுக்கணும். மற்றவங்களது வந்து வெளியே போடக்கூடாது. அது வந்து மைனஸ் பாயிண்ட்ஸில், நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் வரும். ஆனால் பாலா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக ஒரு கும்பலாக அப்படியே ஒரு பாலை வந்து தட்டி விட்டு அவர் சைடு வந்து நிறைய வந்து மைனஸ் இருந்தது. ஆனால் வந்து இது எல்லாருமே நோட் பண்ணாங்க. மற்ற இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே சொன்னாங்க. ஆரியும் வந்து அதை பார்த்துட்டு இருந்தார். ஆரியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆனால் பாலா வந்து எப்பயும் போல் ஆரி சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காகவே பாலா வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. ஆனால் நல்ல வேலை பிக் பாஸே வந்து ஒரு சின்ன குறும்படம் மாதிரி உடனே வந்து போட்டு கூட காமிச்சாங்க, நம்மளுக்கு புரிய வச்சாங்க. பாலா வந்து கண்டிப்பாக நிறைய பால்ஸை வந்து வெளியே தட்டி விட்டு இருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் பாலா வந்து ஒத்துக்கவே இல்லை. அவர் பண்ணது தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் சொல்லிக்கிட்டே இருந்தார். அடுத்தது நாமினேஷன். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சிவானி, ரம்யா, நிஷா, அனிதா, சனம், ஆரி அண்ட் அஜித் மொத்தம் வந்து 7 பேர் வந்து நாமினேட் ஆகியிருந்தாங்க. எப்பயும் போல் பிக் பாஸ் வந்து உள்ள என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பாலாவோட ஷேடோவில் தான் வாழ்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நாமினேட் பண்ணதுக்காக சொன்ன கண்டஸ்டன்ட் சொன்ன ரீசனை வந்து பிக் பாஸ் வந்து முன் வச்சார். இது வந்து சிவானி வந்து வேறு உங்களுக்கு வார்த்தையே உங்களுக்கு கிடைக்கலையா நாமினேட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இதேமாதிரி ஒவ்வொருத்தரோட நாமினேஷன் பற்றியும் வந்து போச்சு. டியூஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால் சென்டர் டாஸ்க்கு. போன வாட்டி நடந்த கால் சென்டர் டாஸ்க் வந்து பாதி தான் முடிஞ்சது. பாதி வந்து கொஞ்சம் புயல் காரணத்துக்காக அது வந்து 2 நாள் நடக்காமல் இருந்திருக்கும். அதனால் வந்து அந்த டாஸ்க் வந்து இந்த வாரமும் கண்டினியூ ஆச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விட்டு கொடுத்தாங்க. அஜித் வந்து அர்ச்சனாக்காக நல்ல கேள்விகளாக கேட்டு நிறைய புரிய வச்சு அழகாக பேசி, அர்ச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஜித்தோட வார்த்தைகள் பேச்சு வந்து பிடிச்சிருந்ததுனால அவங்களே வந்து காலை கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து கேபி, சோமு அவங்களோட வாக்குவாதமும் நல்லா இருந்தது. பாலா, ஆரி கேட்கவே வேணாம். பாலா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணியிருந்தார். ஆரி வந்து அவரோட தரப்பு வந்து வாதத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவர் சான்ஸே கொடுக்கல. அவர் மட்டும்தான் என்னுடைய ஆதங்கம் மட்டும்தான் முன்வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆரியை பேச விடாமல் பண்ணது வந்து ரொம்ப 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 வருந்தத்தக்கது. வெனஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியோ, அனிதா 2 பேருக்கு கால். அனிதா வந்து ரியோக்கு கால் பண்ணியிருந்தாங்க. பாவம் ரியோ அனிதா கிட்ட பயங்கரமாக மாட்டிக்கிட்டாரு. அனிதா செம்ம மொக்க போட்டுட்டாங்க. அவர் என்ன பதில் சொல்லவும் முடியாமல் என்ன சொல்கிறது தெரியும். அவரால் முடிஞ்ச பதிலை வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருந்தார். இருந்தாலும் அனிதா வந்து அவருக்கு 4 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரமேஷ் அண்ட் நிஷாவும் வந்து சூப்பராக பேசி அவங்க மனசில் இருந்ததெல்லாம் அழகாக புரிய வச்சு நிஷாவே கால் கட் பண்ணிட்டாங்க. இந்த கால் சென்டர் டாஸ்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 13 வரைக்கும் எண்களை வரிசைப்படுத்த மாதிரி பிக் பாஸ் டாஸ்க்கு கொடுத்துருந்தாரு. இதில் வந்து அசோஷியல் பாலாக்கும் சனக்கும் பயங்கர ஃபைட் வந்தது. இதில் வந்து பாலா வந்து சனம் கிட்ட உங்ககிட்ட பேசுகிறது ஒன்று தான், என் ஸ்லிப்பர் எடுத்து நடிச்சிக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண அது வந்து வெரி வெஸ்ட் ஆட்டிடியூட். அடுத்து அனிதா வந்து வாக் அவுட் ஆனாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாலாவோட பர்த்டேவும் வந்தது. கால் சென்டர் டாஸ்கில் நிறைய பேர் அவங்களாவே காலை வந்து கட் பண்ணதுனால 2000 மதிப்பெண்கள் கட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் வந்து வெறும் 600 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி வந்து லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்கில் வந்து கொஞ்சம் வந்து பின்தங்கி தான் இருந்தாங்க. இருந்தாலும் அது எல்லாருமே வந்து சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டாங்க. நாமினேட் ஆகாமல் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது சிக்கன் வந்து நம்ம அடுத்த வாரம் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஸ்போர்ட்டிவாக எடுத்திருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேர்ஸ்டேவோட ஃபைனல் டே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியாவின் குட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பிக் பாஸ் நடத்தினார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து நிஷாக்கு வந்து மகிழ்ச்சியின் தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து நல்ல அவார்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே இது வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இதை அவங்களோட மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினாங்க. இது உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து நல்ல குட் டேவாக தான் இருந்தது. ஃப்ரைடே கடைசியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. இன்றைக்கி உண்மையாலுமே சிரித்து எனக்கு வயிறெல்லாம் புண்ணாக போச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம காமெடியாக போச்சு இன்னையோடைய பிக் பாஸ். அதாவது பிக் பாஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாதிரி கொடுத்து ஃபஸ்ட்டு ரமேஷை கூப்பிட்டுருந்தாரு. உங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. எல்லாருமே வந்து அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே தெரியாததுனால எல்லாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், வேக்கப் டான்ஸ் பண்ணேன், அப்புறம் வந்து சமைச்சு போட்டேன், டாய்லெட் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் பிக் பாஸ்
பாஸ் வந்து இல்லை உண்மையான பங்களிப்பு இது நீங்கள் வந்து மக்கள் எதிர்க்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உண்மையான பங்களிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல உண்மையாலுமே சொல்கிறாங்க. ரமேஷ், சோமாகட்டும், ஆஜித், கேபி இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. பாவம் பயந்துட்டாங்க. சிவானி கேட்கவே வேணாம், சிவானி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாலுமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதை தவிர நான் இந்த 60 நாளில் நான் எதுவுமே செய்யல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு வந்த ரமேஷ் வந்து ஒரு ஜென்ரல் செக்கப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தடுத்து எல்லாருமே வந்து செக்கப்பாக ஊசி போட்டாங்களா இல்லை இசிஜி எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்ல வந்து எனக்கு ஸ்கூல் டைம்ஸ் அந்த இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல்லலாம் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜென்ரல் செக்கப் ஒன்று வைப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒருத்தர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பயந்துக்கிட்டு கேட்போம். அதே மாதிரி சிவானி வந்து பிளட் டெஸ்ட்டாக எங்கள் அம்மா இப்போ என் கூட இல்லையே அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையாலுமே நான் விழுந்து சிரித்தேன். கடைசியில் நிஷா போயிட்டு வந்தாங்க. நிஷா போயிட்டு வந்து பெருத்த அவமானமாக போச்சு அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே செம்ம காமெடியாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு வந்து வை பிளட் சேம் பிளட்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கு வச்சிருக்கலாம், ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும். அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு கமல் சார் வந்த உடனே வந்து வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவார். உண்மையாலுமே வந்து அதில் வந்து பேலன்ஸு மற்றவங்களாம் வந்து என்ன பேசினாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஓட்டில் சனம் இல்லைனா ஆஜித் தான் இப்போ இருக்கிறதுல லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்க. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. எனக்கு வந்து அனிதாவை கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் வந்து இப்போ சனமும் ஆஜித் தான் வந்து இப்போ லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் வந்து நாளைக்கு வந்து எவிக்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு அமன் சார் வந்ததுக்கப்புறம் தான் முடிவு என்னன்றது நம்மளுக்கு தெரிய வரும். அதுவரை என்னுடைய இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்து கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கிரீன் வண்டர் சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பாருங்கள். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.